வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுவிக்கிறார். இதுதான் அந்த குட்டி கதை அப்படின்னு நான் சொன்னது. அதாவது நாகப்பட்டினத்து மாவட்டம் சிக்கலோட தலத்துல முருகப்பெருமான் தன் தாயிடம் வேலை பெற்றார். அதனாலதான் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு சொலவடை இருக்கு. சஷ்டியோட 5ஆம் நாள் விழாவான வேல் வாங்கக்கூடிய நிகழ்ச்சியில உற்சவ முருகனுக்கு முகமெங்கும் வியர்வை துளிகள் அரும்பும் அதிசயத்தை ஆண்டுதோறும் பார்க்கலாம். வேல் பட்டதுமே மாமரம் 2ஆ பிளக்குது. அதனுடைய ஒரு பாதிய மயிலாகவும் மறுபாதிய சேவலாகவும் மாற்றிய முருகன் தன்னுடைய வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கிக்கிறாரு. சூரன் மாமரமான இடம் மாம்பாடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு கூட இங்க மாமரங்கள் தழைக்கிறது இல்லை. பகைவனுக்கும் அருளக்கூடிய பரமகாருண்ய மூர்த்தியான அவர் சூரனை வதம் செய்யாமல் அவனை ஆட்கொள்கிறார். ஒருவனை அழிப்பதை தாண்டி அவனை ஆட்கொள்வது அப்படிங்கிறது தான் ஆகச் சிறந்த போர் யுத்தி அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில சூரசம்ஹாரம் முடிவடைந்த பிறகு சிவ பூஜையை செய்வதற்காக முருகன் விரும்புகிறார்.